ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஒரு உன்னதமான சபையிலே நம் அனைவரையும் அவன் கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா எம்மை அவன் விரும்புகின்ற சபைகளில் ஒன்று சேர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் அல் குர்ஆனில் இடம் பிடித்த நிகழ்வுகள் என்ற இந்த தலைப்பு ஒரு விரிவான ஒரு தலைப்பாகும். ஆனால் இந்த தலைப்புக்குள் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டி அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலக வாழ்விலே மனிதன் பல சாதனைகளை செய்கிறான், உலக வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக. கின்னஸ் புத்தகத்திலே பதிய வேண்டும் என்பதற்காக என்னென்ன சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் ஆச்சரியமிக்க வியக்கத்தக்க சாதனைகள் என்று செய்யக்கூடியவைகள். ஏனென்றால் கின்னஸில் நமது பெயர் பதியப்பட வேண்டும். அதே போன்று நமது பெயர் ஊடகங்களிலே வருகிறது, செய்தித்தாள்களிலே வருகிறது, அதே போன்று செய்திகளிலே வருகின்றது என்று சொன்னால் அதை வைத்து மனிதன் பெருமைப்படுகின்றான், அதை பெருமையோடு பலரிடம் பேசுகின்றான். அல்லாஹ் தஆலா இறுதி வரை பாதுகாக்கின்ற வேதத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றான் என்றால் அந்த செய்தி ஒரு சாதாரணமான செய்தியாக இருக்க முடியாது. அல் குர்ஆன் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் படித்து பார்க்கின்ற போது அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் படிப்பினைகளுக்குரியவைகளாகவும் மனித சமூகத்தினுடைய உயர்வுக்குரியதாகவும் மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்குரியதாகவும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஏனெனில் அல் குர்ஆன் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த வேதம் இறுதி நாள் வரை பாதுகாக்கப்படுகின்ற ஒரு வேதம். இந்த வேதத்தை போன்ற ஒன்றை உங்களால் கொண்டு வர முடியாது என்று சவால் விடுகின்ற வேதம். இந்த வேதம் பதிவு செய்கின்ற ஒவ்வொன்றும்
அற்புதமான செய்திகளாகத்தான் இருக்கும். நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனை உயிரோட்டத்தோடு படிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல் குர்ஆனோடு நமது தொடர்பு என்பது உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் மூமினுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்பதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அல் குர்ஆன் அதனுடைய போதனைகள் ஒவ்வொன்றும் ஈமானை பலப்படுத்தக்கூடியவைகள் என்று சொல்கிறது. எவருடைய ஈமானில் மாறுதல் ஏற்படவில்லையோ அங்கு நோய் இருக்கிறது. அந்த நோய்களுக்கு உடனே சிகிச்சை செய்யப்பட வேண்டும். அதற்குரிய சிகிச்சையும் அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. பஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர் என்று அல்லாஹ் சொல்கிறான். உள்ளத்துக்கு அருள் மருந்தாக நிவாரணியாகத்தான் இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனோடு உள்ள நமது உறவும் தொடர்பும் எவ்வளவு தூய்மையாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் இருக்குமோ அந்த அளவுக்கு நமது வாழ்வு ஒளிமயமானதாக, நமது வாழ்வு ஈடேற்றம் மிக்கதாக, நமது வாழ்வு நிம்மதி பெற்றதாக நிச்சயமாக அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரப்புடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். நறுமையானவர்களே, அல் குர்ஆன் பல நிகழ்வுகளை பதிவு செய்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாப, அழகிய செய்திகளை கொண்டு அவன் ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறான் என்று சொல்கிறான். அஹ்ஸனல் ஹதீஸ், செய்திகளில் மிக மிக அழகிய செய்திகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்கிறான். அந்த செய்திகள் ஒன்றையொன்று ஒப்பான செய்திகளாகவும் திரும்ப திரும்ப நினைவூட்டப்படுகின்ற செய்திகளாகவும், அந்த செய்திகளை ஒரு மூமின் படிக்கின்ற போது தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. ஒரு மூமினுடைய அந்த உடலியல் மாற்றங்களை அல்லாஹ் சொல்றான். அவனுடைய உரோமங்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை படிக்கின்ற போது இப்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? குர்ஆன் சொல்கிறது, அவருடைய உடல் அந்த உரோமங்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து விடும். அந்த உள்ளங்களும் அவருடைய உடலுடைய தோள்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் சாய்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இன்பத்தை நாம் குர்ஆனின் மூலம் கண்டிருக்கிறோமா? நானும் நீங்களும் அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் சொல்கின்ற இந்த நிலையை அடைந்திருக்கிறோமா? என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ என்னது? அல்லாஹும்ம அன்த ஜஅல் அல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி என்று கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த அல் குர்ஆனின் இந்த குர்ஆனை எனது உள்ளத்தினுடைய வசந்தமாக ஆக்கி விடுவாயாக, எனது உள்ளத்தினுடைய பிரகாசமாக குர்ஆனை ஆக்கி விடுவாயாக, எனது கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்கி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருப்பார்கள் என்று சொன்னால் அது உண்மையான பிரார்த்தனை. அதற்கு அந்த வலிமையும் சக்தியும் இருக்கின்ற காரணத்தால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பிரார்த்தித்தார்கள். உள்ளத்தினுடைய வசந்தம், உள்ளத்தினுடைய பிரகாசம், வாழ்க்கையிலே கவலைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியதாக குர்ஆனை ஆக்கிவிடு. நாம் எங்கெங்கோ எல்லாம் தீர்வுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். தீர்வு எங்கே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆவின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அல் குர்ஆன். இந்த உம்மத் சிறப்பு பெறுவது குர்ஆனின் மூலம். இந்த உம்மத் சிறப்பு பெறுவது அல் குர்ஆனின் மூலம். என் அருமையான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய சத்தம் மேலே கேட்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், வானுலகில் இன்று ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதவு இதற்கு முன்னர் திறக்கப்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு கதவு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வாயில் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்த வானவர் இதற்கு முன்னர் உலகத்துக்கு இறங்கி வந்ததே கிடையாது. முதல் முறையாக வாயில் திறக்கப்படுகிறது. முதல் முறையாக ஒரு வானவர் இறங்கி வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு நன்மாராயத்தை கொடுக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கொடுக்கக்கூடிய நன்மாராயம் என்ன? நீங்கள் 2 பிரகாசங்களை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். எவருக்கும் கொடுக்கப்படாத பிரகாசம் அவைகள். ஒன்று என்ன? சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா. எவ்வளவு இந்த உம்மத் சிறப்பு பெறுகிறது என்று பாருங்கள். எப்படிப்பட்ட சிறப்பு என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் இந்த உம்மத்தை அல் குர்ஆனின் மூலம் சிறப்பித்திருக்கிறான். அல் குர்ஆனின் மூலம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த அல் குர்ஆன் ஒரு செய்தியை பதிவு செய்கிறது என்றால் அதில் நிச்சயமாக எண்ணற்ற படிப்பினைகள் அதில் இருக்கும். அந்த உணர்வுகளோடும் அந்த சிந்தனைகளோடும் நாம் அல் குர்ஆனை அணுக வேண்டும். அல் குர்ஆனை நெருங்க வேண்டும். அல் குர்ஆனை படிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அவைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம். அதற்கு ஒருவர் மதிப்பளிக்கவில்லை என்றால் அவன் வேறு எதற்கும் மதிப்பளித்தும் பயனில்லை. அவன் அந்த வார்த்தைகளுக்கு பயனளிக்கவில்லை என்றால், அந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கவில்லை என்றால் வேறு எந்த வார்த்தைகளாலும் அந்த உள்ளத்தை ஒளிமயமாக்க முடியாது. ஏனென்றால் அதற்குத்தான் அந்த வலிமை இருக்கிறது, அதற்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனிலே இடம் பிடித்த நிகழ்வுகளுக்கு நாம் வருவோம். எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இங்கு சொல்வது நோக்கமல்ல. அதிலே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல் குர்ஆனிலே அதாவது ஒரு நிகழ்வு இடம்பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக இதை சொல்கிறேன். அல் குர்ஆனிலே ஒரு நிகழ்வு இடம்பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் ஒரு மிகப்பெரிய சோதனை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, அன்பு மனைவியின் மீது கலங்கம் சுமத்தப்பட்டது. அந்த மனைவியுடைய புனிதமான கற்பின் மீது கலங்கம் சுமத்தப்படுகிறது. பனுல் முஸ்தலக் என்று சொல்லப்படுகின்ற அந்த போரிலிருந்து திரும்புகின்ற போது என்ன நடைபெறுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நெருங்கிய ஒரு குறிப்பிட்ட இடத்திலே படையினருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் சற்று ஓய்வெடுப்பதற்காக. அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னை ஒட்டகத்திலே வைத்து சுமந்து செல்கின்ற அந்த ஹவுதஜ், அந்த பல்லாக்கிலிருந்து அவர்கள் இறங்கி தனது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சென்று விடுகிறார்கள். சென்றுவிட்டு வருகின்ற போது அவர்கள் அணிந்திருந்த பெருமதிமிக்க மாலை காணாமல் போய்விடுகிறது. அதை தேடுவதற்காக திரும்ப செல்கிறார்கள். திரும்ப சென்று அதை தேடி எடுத்துக்கொண்டு வருகின்ற போது நபித்தோழர்கள் அந்த ஹவுதையை சுமந்திருந்தவர்கள் நினைத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளேதான் இருக்கிறார்கள் என்று எண்ணி அதை ஒட்டகத்திலே தூக்கி வைத்து விடுகிறார்கள். பயணம் ஆரம்பித்து விடுகிறது. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், அங்கு யாருமே இல்லை, படை இல்லை, படை சென்று விட்டது, புறப்பட்டு விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை மறுபடியும் அழைப்பதற்கு வருவார்கள் என்று எண்ணி களைப்பிலே தூங்கி விடுகிறார்கள். படையிலே இறுதியாக வருகின்றார்கள் ஸஃவான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இந்த காட்சியை பார்த்தவுடன் சொன்ன வார்த்தைகள் என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற இந்த வார்த்தைகளை தான் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை எந்த இடத்துல சொல்றாங்க என்று பாருங்க. அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் அவர் என்னை கண்டிருக்கிறார்கள், அதனால் என்னை அடையாளம் கண்டு கொண்டு இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் நான் சுதாரித்து எழும்பிவிட்டேன். இந்த வார்த்தைகளை தவிர ஸஃவானிடமிருந்து நான் வேறு எந்த வார்த்தைகளையும் செவிமடுக்கவில்லை. என்னை அவர்கள் ஒட்டகத்தில் ஏறுவதற்கு அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கால்களை கடுமையாக இறுக்கி பிடித்தார்கள். நான் ஏறிக்கொண்டேன்.
நாம் வந்து படையை சேருகிறோம். அங்கு முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன செய்கிறார் என்றால், இந்த காட்சியை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி ஒரு அந்நிய ஆணோடு ஒரு இரவு தங்கிவிட்டு வருவதா என்று அவன் கதையை பரப்ப ஆரம்பிக்கிறான். இந்த அவதூறு மதீனாவிலே வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. இந்த மிகப்பெரிய அவாண்டம் பரவுகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். யாருடைய வீட்டுக்கு இந்த சோதனை? நுபுவத், எங்கு வகை இறங்க பெற்றுக் கொண்டிருக்கிறதோ அந்த தூதருடைய வீட்டுக்கு இந்த சோதனை. பரிசுத்தமான ஒரு பெண், அல்லாஹ் தஆலா தனது தூதருக்கு தெரிவு செய்த ஒவ்வொரு மனைவிமாரும் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சோதனை சாதாரணமானதாக இருக்கவில்லை. சுமார் 1 மாத காலம் இது நீடிக்கிறது. அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் மறுகணம் வசனத்தை இறக்கி இருக்கலாம். நீங்கள் நன்றாக புரிய வேண்டிய இடம் இது. அல்லாஹ் நாடி இருந்தால் மறுகணம் வசனத்தை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு புனிதமான பெண், புனிதமான ஒரு கற்புக்கு சொந்தமான பெண் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு நாள், ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், ஒரு மாதம் தாண்டி விடுகிறது. எந்த செய்தியும் அது தொடர்பாக இறங்கவில்லை. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? அனைவருடைய ஈமானும் பரிசோதித்து பார்க்கப்பட்டது. 1 மாத காலத்துக்கு மேலால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மூமினுடைய ஈமானையும் அல்லாஹ் பரிசோதித்து பார்க்கிறான். இந்த நிகழ்வில் ஒவ்வொரு மூமினும் எப்படி நடந்து கொள்கிறான்? அல்லாஹ்வின் தூதருடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. மதீனாவிலே இருந்த ஒவ்வொரு மூமின், ஒவ்வொரு சஹாபியுடைய, ஒவ்வொரு சஹாபாக்கள் ஆண் பெண் அனைவருடைய ஈமானும் பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட காரணத்தால் இந்த செய்தி 1 மாதம் கழித்து தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு தனது பெற்றோருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் வேதனையோடு கழித்த நாட்கள், மிக மிக வேதனையோடு கழித்த நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் மிக வேதனையோடு கழித்த நாட்கள் அவைகள். ஏனென்றால் நபி அவர்கள் மிகவும் நேசித்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகம் நேசித்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு இப்படி ஒரு களங்கம் சுமத்தப்படுவது என்பது அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மிகப்பெரிய ஒரு உள ரீதியான ஒரு வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அந்த மதீனா சமூகமே இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வில் நீங்கள் மற்றொரு முக்கியமான ஒரு பகுதியை கவனிக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூல், இந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள உறவு சாதாரணமானது அல்ல. இந்த உறவு மக்காவிலே துவங்கியது, இஸ்லாத்துக்கு முன்னரே துவங்கிய உறவாகும். அப்படி ஒரு பலமிக்க உறவு. இந்த உறவில் கூட ஆட்டம் காடுகின்ற நிகழ்வுதான் இது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், எதையும் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கு வந்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஆயிஷாவே, உம்மை பற்றி இப்படி எல்லாம் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நீ ஒரு தூய்மையான பரிசுத்தமான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் நீ ஒரு பரிசுத்தமான பெண் என்பதை நிச்சயமாக அறிவான். அல்லாஹ் உம்மை பரிசுத்தப்படுத்துவான். நீர் தவறிழைத்திருந்தால், நீர் பாவம் செய்திருந்தால், நீர் தவறாக நடந்திருந்தால் நீர் தௌபா செய்வீராக. அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வார்த்தைகள் ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளத்தை மிக கடுமையாக பாதித்தது. இந்த வார்த்தைகள் மிக கடுமையான வேதனையை ஏற்படுத்தியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அழுவதற்கு கண்ணீர் இல்லை. அழுவதற்கு கண்களிலே கண்ணீர் கிடையாது. தனது தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளியுங்கள், இதற்கு பதில் சொல்லுங்கள், என்னுடைய கற்பின் பரிசுத்தத்தை, தூய்மையை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள்.
ரலியல்லாஹு அவர்கள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்து இருக்கிறார்கள். தனது தாயாரை பார்த்து சொல்கிறார்கள், பதில் அளியுங்கள் எனக்காக, அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லுங்கள். தாயாரும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தனக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பேசுகிறார். தாயும் பேசவில்லை, தந்தையும் பேசவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எனக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள உதாரணம் யூசுஃபுடைய தந்தையின் உதாரணம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் உதாரணம் தான் உமக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள உதாரணம். எப்படி யூசுஃபை அவர்கள் கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்து ஒரு அபாண்டத்தை சொன்னார்களோ, அந்த நேரத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபஸப்ருன் ஜமீல், பொறுமைதான் அழகானது. அழகான தீர்வு பொறுமையை தவிர வேறு எதுவும் கிடையாது. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், உதவி தேடப்படுவதற்கு நீங்கள் சொல்கின்ற இந்த அபாண்டம், இதில் உதவி தேடப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ்தான் என்று சொன்னார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு பரிசுத்தமான பெண் என்றால் அல்லாஹ் நான் ஒரு தூய்மையான பெண் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு பரிசுத்தமான பெண் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நான் தவறு இழைக்கவில்லை, நான் தவறு செய்யவில்லை, அதை அல்லாஹ்வும் அறிந்து வைத்திருக்கிறார். நான் தவறு இழைத்து விட்டேன் என்று சொன்னால் அதை நீங்கள் நம்ப தயாராக இருக்கிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியவர்களாக மறுபக்கம் திரும்பி அவர்கள் தனது படுக்கையை படுத்து விடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு எழவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முக்கியமான ஒரு இடம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இதுதான் இந்த தலைப்பில் நீங்கள் இந்த தலைப்போடு உள்ள முக்கியமான பகுதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட உள்ளத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நினைக்கிறார்கள், அல்லாஹ் நான் ஒரு தூய்மையான பெண் என்பதற்கு வஹியை இறக்கி, குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி, அந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நான் ஒரு தகுதியான பெண்ணும் அல்ல என்று அவர்கள் தங்களுக்குள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிறந்த பெண், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, எவ்வளவு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பணி என்று பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஓதப்படுகின்ற வகை என்னுடைய விஷயத்திலே அருளப்பட்டு நான் ஒரு தூய்மையான பெண் என்பதை அல்லாஹ் அறிவிக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நான் தகுதியுள்ள ஒரு பெண்ணும் அல்ல. நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? நபி அவர்களுக்கு ஒரு கனவு காணப்பட்டு அந்த கனவின் மூலம் நான் ஒரு பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதருடைய கனவு வஹி, இறை தூதருடைய கனவு வஹி. எனவே அல்லாஹ் தஆலா கனவின் மூலம் நான் ஒரு பரிசுத்தமான பெண் என்று அறிவித்து விட்டால் போதுமானது என்று நான் நினைத்தேன். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்ற போதே நபி அவர்களுக்கு வஹி வருகின்ற அந்த அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்தன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலே இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்திருக்கிறது. அந்த அளவு சிறப்பான பெண் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வரும்போது என்ன மாற்றங்கள் எல்லாம் அவருடைய உடலில் தெரியும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே நபி அவர்களுடைய அந்த நிலையை கண்டவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறார்கள், இப்போது வஹிதான் அருளப் பெறுகிறது. ஆனால் எந்த விஷயத்தில் எது சம்பந்தமாக வஹி வருகிறது என்று தெரியாது. வஹி இறங்கி அருளப் பெற்று முடிந்ததன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, அபிஷ்ரி யா ஆயிஷா, ஆயிஷாவே நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை தூய்மையாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சொல்கிறார்கள், எழுந்து அல்லாஹ்வின் தூதரிடம் செல்வீராக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்பட்டு சொல்கிறார்கள், நான் அவரிடம் எழுந்து செல்ல மாட்டேன். ஏனெனில் என்னை பரிசுத்தப்படுத்தியது அல்லாஹ், அவனுக்குத்தான் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டும். சுமார் ஒரு மாத காலத்துக்கு மேல் இப்படியான ஒரு சோதனை அந்த நுபுவத்துடைய வீட்டில், அந்த நுபுவத்தை எந்த வீட்டிலே நுபுவத் இருக்கிறதோ அந்த வீடு இப்படியான ஒரு சோதனையை சந்திக்கிறது. அல்லாஹ் தஆலா இவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக சுமார் சூரத்து நூரிலே நீங்கள் எடுத்தால் 10 வசனங்கள்
ஒரு வசனம் அல்ல, 2 வசனம் அல்ல, 10 வசனங்களின் மூலம் அல்லாஹ் இவர்கள் ஒரு பரிசுத்தமான பெண் என்று அறிவிக்கிறான். ஆனால் மிகப்பெரிய சோதனைக்கு பின்னால் இதிலே இவர்கள் எல்லாம் இந்த அவதூறையும் அபாண்டத்தையும் பரப்புவதிலே சம்பந்தப்பட்டார்களோ அவர்களுக்கு தண்டனை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். அதிலே சில நபித்தோழர்களும் அதிலே சிக்கிக் கொண்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற பெண்களில் ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டு விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கும் அவதூறுக்காக 80 கசேடிகள் நிறைவேற்றப்பட்டன என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்கள், இதை தலைமையேற்று இதை பரப்பியவன் அன்றைய மதீனாவிலே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவன் மறுமையில் தான் இவனுக்கு தண்டனை. அல்லாஹ்வுடைய ரசூல் இவனுக்கு தண்டனையை நிறைவேற்றவில்லை. இவன் போலியாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் இவன் ஒரு முனாஃபிக் என்ற காரணத்தால் இவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்று பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வு அதாவது சுமார் 10 வசனங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுடைய கற்பை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அதே போன்று அதிலே தொடர்பட்டு பேசப்பட்டாரே ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கற்பை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த 10 வசனங்களை இறக்கி அருள்கிறான். இந்த வசனங்கள் எண்ணற்ற படிப்பினைகளை தாங்கி இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அதிலே என்ன சொல்கிறான் என்றால், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், இந்த அவதூறையும் அபாண்டத்தையும் உங்களில் சிலர் தான் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும், அல்லாஹ் சொல்றான் இதில் யார் பாதிக்கப்பட்டார்களோ அல்லாஹ்வுடைய ரசூல், அவருடைய மனைவி, அதே போன்று ஸஃப்வான் இப்னு முஅத்தல் இவர்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதை நீங்கள் உங்களுக்கு தீமையாக எண்ணாதீர்கள், பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு நன்மைதான் என்று அல்லாஹ் சொல்றான். இது உங்களுக்கு நன்மை என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். ஏனெனில் ஒரு மூமின் இந்த உலகத்திலே சோதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சோதனையின் மூலமும் மறுமையில் அவனது அந்தஸ்துகளும் பதவிகளும் உயர்ந்து கொண்டே இருக்கும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். எனவே ஈமானுக்குரிய சோதனை என்பது வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், இந்த அவதூறை பரப்புவதில் ஒவ்வொருவரும் எந்த அளவு பங்கு வகித்தார்களோ அவர்களுக்கு அதற்குரிய பாவம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை முன்னின்று இதில் பெரும் பங்கு வகித்தவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மூமின்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். என்ன செய்தி? லௌலா இது சமிஅ்துமூஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். அல்லாஹ் கேட்கிறான், மூமினான ஆண்களும் பெண்களும் இந்த அவதூறு வந்த நேரத்திலே இந்த செய்தி அவருடைய காதுகளுக்கு எட்டிய போது இது ஒரு தெளிவான ஒரு அபாண்டம் என்று சொல்லி அவர்கள் நன்மையை எண்ணி இருக்க கூடாதா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் நன்மையை எண்ணி நன்மையை நினைத்து இது ஒரு தெளிவான ஒரு அபாண்டம் அவதூறு என்று சொல்லி இருக்க வேண்டாமா? இது ஒரு மூமினுடைய பண்பு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன தெரியுமா? பிறரை பற்றிய செய்திகளை அதிகம் கேட்பதற்கு விரும்புவோம். பிறர் பற்றி வருகின்ற செய்திகளை ஆர்வத்தோடு கேட்க விரும்புவோம். அதற்கு பல மணி நேரங்கள் செலவழிப்போம். என் அருமையான சகோதரர்களே, இந்த பண்பு மோசமான பண்பு, ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத பண்பு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்களை பற்றி செய்திகள் வரும்போதே நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லதை எடுக்கிறோமா? இன்று எடுத்து பாருங்க, நல்லவைகள் அல்ல, மோசமானவைகள், தீயவைகள், அத பல மணி நேரம் உட்கார்ந்து பேசுவதற்கும் தயார். அதை அதாவது ரசித்தும் ருசித்தும் கேட்பதற்கு தயார். அன்பிற்குரியவர்களே, இது நோய் உள்ள உள்ளங்கள் தான் இதை விரும்பும். நம்மிடம் யாராவது ஒருவர் யாரையாவது பற்றி பேச வரும்போது நாம் சொல்லிவிட வேண்டும், இந்த தலைப்பை பேசாதீர்கள், இதை எடுக்காதீர்கள் என்று சொன்னால் சமூகத்தில் நாம் யார் என்று அடையாளப்படுத்தப்படுவோம். என்ன அடையாளப்படுத்தப்படுவோம்? இவரா, இவருக்கு என்ன செய்யாது, இந்த பருப்பெல்லாம் வேவாது, இவர்கிட்ட இந்த செய்திகள் எல்லாம் இவர் எடுத்துக்கொள்ள மாட்டார், காதிலே வாங்கிக் கொள்ள மாட்டார், எனவே இவரிடம் இதை பேச முடியாது என்று மக்களே முடிவு செய்வார்கள். சமூகத்தில் இன்னும் சிலர் இருப்பார்கள். எப்படி என்றால், இவர் எல்லாத்தையும் வாங்குவார். இவர் என்ன செய்வாரு? இவர் எல்லாவற்றையும் வாங்கக்கூடியவர். எதை சொன்னால்
இப்படி சிலரை அடையாளப்படுத்துவார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையிலே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், யாரை பற்றியாவது செய்திகள் வரும்போது அந்த வாயை உடனே அடைக்க வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. நாம் வாயை அடைத்து விட வேண்டும். இன்று ரசித்தும் ருசித்தும் அவைகள் தான் பேசப்படுகின்றன. இப்ப நினைச்சு பாருங்க, இவைகள் தான் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? தனது தோழர்களிடம் சொல்வார்கள், எனது எந்த தோழரை பற்றியும் யாரும் என்னிடம் தவறாக பேச வேண்டாம். நபி அவர்கள் சொல்வார்கள், எனது எந்த தோழரை பற்றியும் என்னிடம் எவரும் வந்து தவறாக பேசக்கூடாது. ஏனென்றால் எனது தோழர்களை நான் திறந்த மனதோடு சந்திக்க விரும்புகிறேன். எனது தோழர்களை திறந்த மனதோடு சந்திக்கத்தான் நான் விரும்புகிறேன். அருமையான சகோதரர்களே, எங்கே இந்த பண்பு? சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலரை கண்டே இருக்க மாட்டார்கள், ஆனா அவர்களோட பேசுறதே கிடையாது. காரணம் என்னது? அவரை பார்க்கறதுக்கு முன்னாலே பலர் அவரை பற்றி அவர் அப்படியானால் இப்படியானால், இவருக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது, இவருக்கு எந்த பாதிப்பும் அவர் செஞ்சது கிடையாது. ஆனா அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாலே அவரை பத்தி ஒரு 10 செய்தியை போட்டு அவர் அப்படியானால் அவருக்கு பக்கத்துல போயிடாதீங்க, இப்படி என்ன செய்கிறார்கள்? செய்வதை நம்ம சமூகத்தில் பார்க்கணுமா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மூமின்களை பற்றி நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே இருந்து சொல்கிறார்கள், இப்போது ஒருவர் மஸ்ஜிதுக்குள் நுழைவார், அவர் சுவர்க்கத்துக்குரியவர். சஹாபாக்கள் இதுதான் அவருடைய லட்சியம், அவருடைய இலக்கு இதுதான், சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சாதாரணமாக சொல்கிறார்கள், இப்போது ஒருவர் மஸ்ஜிதுக்குள் நுழைவார், அவர் சுவர்க்கத்துக்குரியவர். எனவே சகோதரர்களை, ஒருவர் தனது பாதங்களை கையிலே எடுத்துக்கொண்டு தாடியில் ஒரு தண்ணீரை தட்டியவராக மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார். இரண்டாவது நாள் நபி அவர்கள் இதே போன்று சொல்கிறார்கள், இப்போது ஒருவர் மஸ்ஜிதுக்குள் நுழைவார், அவர் சுவர்க்கத்துக்குரியவர். இப்படி 3 நாள் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரே மனிதர் தான் நுழைந்தார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பாக்கியத்தை பெற்ற இந்த மனிதர், இவருடைய நல்ல அமல்கள் என்ன, இவருடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? நபி தோழர்கள் ஆர்வம் கொள்கிறார்கள், அதை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த பாக்கியத்துக்கு நாமும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள்? அவரோடு போய் தங்குகிறார்கள். அவரோடு போய் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்குகிறார்கள். எவ்வளவு ஆர்வம் என்று பாருங்கள். மார்க்கத்தில், தீனில் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் மறுமைகளை பெற்றுக் கொள்வதற்கு எந்த அளவு போட்டி போட்டார்கள் என்று பாருங்கள். இன்று போட்டி எல்லாம் மார்க்கத்தில் கிடையாது, போட்டி எல்லாம் அமல் இபாதத்தில் கிடையாது. எடுத்து பாருங்க, எல்லா போட்டியும் பொறாமையும் உலக விஷயங்களில் தான் இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, அந்த நபித்தோழர் அவரோடு தங்கி பார்க்கிறார்கள், எந்த ஒரு சிறப்பு அமலையும் காணவில்லை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் அவங்க அமல்களை போன்று யாருமே செய்யல. ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அமல் செய்தவர்கள். ரசூலுல்லாஹ் செய்தாங்க, போய் தடுத்து நிறுத்துகின்ற அளவுக்கு ஆர்வமாக அமல் செய்தவர் யாரு? அந்த நபித்தோழர். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் பார்க்கிறார், ஒன்றுமே கிடையாது, சாதாரணமாக நம்மை போன்றுதான் இருக்கிறார். கடைசி அவரிடமே கேட்டு விடுகிறார், ரசூலுல்லாஹ் உங்களை பற்றி இப்படி சொன்னார்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன, அதை சொல்லித்தாங்க என்று கேட்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த மனிதர், அந்த நபித்தோழர் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? என்னிடம் எதுவும் சிறப்பாக கிடையாது, ஆனால் நான் இரவிலே தூங்க செல்லும் போது யாரை பற்றியும் தவறாக எண்ணாமல், தப்பெண்ணம் கொள்ளாமல் தூங்க செல்வேன். யாரை, அதாவது ஒரு தூய்மையான உள்ளம். சிறு பிஞ்சுக்கள், பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ, சிறு பிஞ்சுக்களுடைய உள்ளங்கள் எப்படி வெண்மையாக இருக்குமோ, அது போன்ற ஒரு உள்ளம். அந்த உள்ளத்தில் யாரை பற்றியும் தப்பெண்ணம் இருக்காது. அவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், இதைத்தான் நம்மால் அடைய முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், இதற்கு பல ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டுமா, பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டுமா, ஜிஹாது செய்ய வேண்டுமா, பால் முழுவதும் நோன்பு இருக்க வேண்டுமா, இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டுமா? ஒன்றுமில்லை. சுவர்க்கத்துக்குரிய ஒரு பண்பு என்ன? யாரை பற்றியும் தவறாக எண்ணாமல் இருப்பது. எவ்வளவு உயர்ந்த பண்பு என்று பாருங்கள். இதை நமக்கு வளர்த்துக் கொள்ள முடியுதா? குறைஞ்சது ஒரு தர பத்தியாவது நல்ல இருக்குதா? நினைச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அப்ப நாம்
இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்ற முக்கியமான செய்தி இதுதான். எது? உள்ளம் தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், உள்ளம் வெண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் விரும்பினார்கள். எனவே இந்த நிகழ்வு சொல்கின்ற முக்கியமான பகுதி இது. அது மாத்திரம் அல்லாஹ் சொல்கிறான், இது தலகவுனஹு பி அல்சினதுக்கும் வ தகூலுன பி அஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வ தஹ்சபூனஹு ஹய்யினா வ ஹுவ இன்தல்லாஹி அலீம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய நாவுகளால் சில வார்த்தைகளை பேசுகிறீர்கள், நீங்கள் அந்த அவதூறை பரப்பினீர்கள். அந்த அவதூறை என்ன செய்வீர்கள்? நீங்கள் பரப்பினீர்கள். எந்த அறிவும் இல்லாம, எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் பரப்பினீர்கள். நீங்க நினைச்சீங்க இது ஒரு சாதாரண விஷயம் தான் நினைத்தீர்கள், இது ஒரு அற்பமான விஷயம் நினைத்தீர்கள். ஆனால் வஹுவ இன்தல்லாஹி அலீம். அல்லாஹ்விடத்தில் இது ஒரு கடும் குற்றம், அல்லாஹ்விடத்தில் இது ஒரு கடுமையான குற்றம். அல்லாஹ் சொல்கிறான், இன்று நாமும் சர்வ சாதாரணமாக வார்த்தைகளை பேசுகிறோம், சர்வ சாதாரணமாக பேசிவிட்டு செல்கிறோம். அதில் ஒரு குடும்பம் சிதறி போகிறது, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவு வந்து விடுகிறது. ஒரு வார்த்தை என்ன செய்கிறது? ஒரு குடும்பத்தை சீரழித்து விடுகிறது, ஒரு குடும்ப வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. ஒரு வார்த்தை ஒரு சமூகத்தை சீர்குலைத்து விடுகிறது. ஒரு வார்த்தை பல பாதிப்புகளை இஸ்லாமிய உம்மத்திலே கொண்டு வருகிறது. அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம், மிக கவனமாக நாம் அணுக வேண்டிய ஒரு இடம் இந்த வார்த்தைகள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியா அல்லாஹ் தஆலா 10 வசனங்களை இறக்கி என்ன செய்தான்? அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், தூய்மைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாமும் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தால் நம்மை பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, மறந்து விடாதீர்கள். அன்று குர்ஆன் இருந்தது, அதன் மூலம் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அதோடு முடிந்து விட்டது என்று எண்ணிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நாம் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்தால் எம்மை அவன் பரிசுத்தப்படுத்துவான். அந்த பொறுப்பு அந்த ரப்பிடம் இருக்கிறது. எனவே எமது பொறுப்பு என்ன? கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும், ரப்புக்கு தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை பரிசுத்தப்படுத்துவான். அந்த தொடரிலே அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அருளும் அந்த ரஹமத்தும் இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் உங்களில் எவரையும் பரிசுத்தப்படுத்தி இருக்க மாட்டான். நாங்க சர்டிபிகேட் கொடுத்து சரிவர, நாம் நமக்கே சர்டிபிகேட் கொடுக்கிறது, நாம் நமக்கே சான்றிதழ் கொடுத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை, நமக்கு மனிதர்கள் கொடுப்பதும் இல்லை. இங்கே கவனிக்க வேண்டியது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹமத் அருள் மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களில் எவரையும் பரிசுத்தப்படுத்தி இருக்க மாட்டான். வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துவான், அதில் நாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துவதாக சொல்கிறான். யா அல்லாஹ், அதில் என்னையும் சேர்த்து விடுவாயாக. நீ எவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றாயோ அதில் எம்மையும் இணைத்து விடுவாயாக. இதுதான் நமது துஆவாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. தக்வாவையும் அந்த பரிசுத்தத்தையும் அல்லாஹ்விடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய நிகழ்வுகளில் எண்ணற்ற படிப்பினைகளை உள்ளடக்கிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக அல் குர்ஆன் கூறக்கூடிய மற்றொரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் கூறுகின்ற மற்றொரு நிகழ்வுதான் அல்லாஹ் 48வது அத்தியாயத்திலே 18-19 ஆகிய வசனங்களிலே சொல்றான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹத அஷ்-ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் வஅன்ஸல அஸ்-ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பைஅத்துர் ரித்வான் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடன்படிக்கை, ஒரு மரத்தின் கீழ் ஹுதைபியாவிலே வைத்து எடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தம், இந்த உறுதிமொழி, இந்த உறுதிமொழியை அல்லாஹ் இந்த வசனங்களிலே எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். என் அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா யாரை பொருந்திக் கொண்டார் என்றால் மூமின்களை பொருந்திக் கொண்டார்.
இந்த பொருத்தத்துக்காகத்தான் ஒரு மூமின் வாழ்வது. நினைச்சு பாருங்க, சஹாபாக்கள் வாழ்ந்ததே இந்த பொருத்தத்துக்காகத்தான். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்கிறான், அவன் மூமின்களை பொருந்திக் கொண்டதாக சொல்கிறான். எந்த மூமின்களை? இது யுபாயிஊனக், உம்மிடம் உறுதிமொழி தந்தார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். தஹத ஷஜரா, அந்த மரத்தின் கீழ் அந்த ஒரு உறுதிமொழியை உம்மிடம் தந்தார்களே. என்ன உறுதிமொழி? நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுமார் 1400 நபித்தோழர்களும் உம்ராவுக்காக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். போர் செய்வதற்கு வரவில்லை, உம்ரா என்ற இபாதத்தை நிறைவேற்றத்தான் வந்தார்கள். ஆனால் ஹுதைபியாவிலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சமாதானம் பேசுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். மக்காவுக்கு சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பவில்லை. என் அருமையான சகோதரர்களே, திரும்பாத போது அங்கு ஒரு வதந்தி பரவுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். நபி அவர்களுக்கு அப்படி வேதனை எந்த அளவுக்கு என்று சொன்னா, நம்மை இவர்கள் உம்ராவை விட்டு தடுத்தது மாத்திரமல்லாமல் நாம் சமாதானத்துக்காக ஒரு தூதுவரை அனுப்பினோம், அவரையும் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து சொல்கிறார்கள், உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பார் என்று சொன்னால் நாம் போராடுவோம், யுத்தம் செய்வோம். என் அருமையான சகோதரர்களே, போருக்கான எந்த ஆயத்தமும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உம்ரா செய்வதற்காக வந்தார்கள், போருக்குரிய ஆயத்தங்களோடு வரவில்லை. பிரயாணத்துக்கு தேவையான அந்த சாதனங்களும் அந்த பிரயாணத்துக்குரிய ஆயுதங்கள் இருந்ததை தவிர போருக்கான எந்த தயாரிப்பும் கிடையாது. இது பத்ரை விட ஒரு கடுமையான நிலை. பத்ரை விட இது ஒரு கடுமையான சந்தர்ப்பம். ஏனென்றால் மக்காவை அண்மித்திருக்கிறார்கள். மக்காவை அண்மித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மதீனாவுக்கு உதவி பெற முடியாது. மதீனா தொலைவில் இருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போர் செய்வோம் என்று ஒப்பந்தம் எனக்கு பையன் செய்தான் என்று கேட்கிறாங்க. நினைத்து பாருங்க அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவனுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? இந்த நேரத்தில் எந்த தயாரிப்பும் இல்லாமல் போர் செய்வது நம்மை அழித்துக் கொள்வது இல்லையா என்றெல்லாம் சிந்தனைகள் வந்திருக்குமா இல்லையா? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட போது தன்னுடைய மனைவியை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ, தனது வீட்டை பற்றியோ, மதீனாவை பற்றியோ, சொந்தங்களை பற்றியோ, தொழிலை பற்றியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையின் மீது கையை வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, எதை பற்றியும் அவர்கள் சிந்திக்கவில்லை. தங்களுடைய செல்வம், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவு எதை பற்றியும் சிந்திக்காமல் கைகளை அல்லாஹ்வுடைய தூதரின் கையின் மீது வைத்தார்கள். நிர்பந்தத்தால் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிர்பந்தத்தின் காரணத்தாலோ, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டுவிட்டார்களே மறுக்க முடியாது என்ற காரணத்தினாலோ அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் அதை சொல்கிறான், ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டதை ஏன் தெரியுமா? அந்த உள்ளங்களை அல்லாஹ் அறிந்த காரணத்தால். அல்லாஹ் அந்த உள்ளங்களை அறிந்து கொண்டான். இந்த 1400 பேரும் ஒரே உள்ளத்தோடு நாம் போரிடுவோம் யா ரசூலல்லாஹ் என்று ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக வசனத்தை இறக்கினான். அந்த உள்ளங்கள் எல்லாம் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டது என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, நீங்கள் அந்த பைஅத்துர் ரிதுவான் மரத்தின் கீழ் செய்த அந்த உறுதிமொழி இருக்கிறதே, நீங்கள் எதற்காக அங்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தீர்கள்? அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சிறப்பிக்கிறானே, எதற்காக ஒப்பந்தம் செய்து கொடுத்தீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், பாயஅனா அலல் மௌத், மரணத்துக்காகத்தான் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம். நாம் அங்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தது மௌத் என்றால் மக்காவிலிருந்து வந்து தாக்குவார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்க்க நமக்கு சக்தி இருக்கவில்லை, ஈமானை தவிர. சுப்ஹானல்லாஹ். ஈமானை தவிர அவர்களை எதிர்ப்பதற்கு எந்த சக்தியும் நம்மிடம் இருக்கவில்லை. அவர்கள் தாக்குவார்கள் என்று சொன்னால் நாம் அழிந்திருப்போம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், நாம் நமது கைகளை வைத்து உறுதிமொழி செய்து கொடுத்தோம். என் அருமையானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, எதற்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அந்த நாளிலே பைஅத் செய்து கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது, பாஜஅனாஹு அலா அல்லா நஃபிர்,
நாம் வெறுண்டோடாமல் இருப்பதற்கு பையச் செய்து கொடுத்தோம். பின்வாங்க மாட்டோம், வெறுண்டோட மாட்டோம், அதற்குத்தான் உறுதிமொழி செய்து கொடுத்தோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த நாளில் கூட அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை எப்படி அடையாளப்படுத்தினான்னு பாருங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியில அங்கு அந்த படையிலே வந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு வந்தவர்களிலே ஒருவர் யார் என்றால் இப்னு கைஸுடைய பாட்டனார். இப்னு கைஸ் என்று சொல்லப்படக்கூடியவருடைய பாட்டனார் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ஒட்டகத்துக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டார். இந்த பைஅத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனாஃபிக்காக இருந்தார், நயவஞ்சகராக இருந்தார். அல்லாஹ் முனாஃபிக்குகளை இப்படித்தான் அடையாளப்படுத்துவான். அல்லாஹ் நயவஞ்சகரை எப்படி அடையாளப்படுத்துறான்னு பாருங்க. அவ்வளவு தூரம் வந்து ஹுதைபியாவை வைத்து அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கை அடையாளப்படுத்துகிறான். இது போன்று அல்லாஹ் ஒரு சுன்னாவை வழிமுறையை வைத்திருக்கிறான். போலிகளை அல்லாஹ் அடையாளப்படுத்திக் கொண்டே இருப்பான். இவர்கள் போலிகளாக வேஷம் போடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்திக் கொண்டே இருப்பான். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு திரும்பி வருகிறார். அவங்க கொல்லப்படல, அது ஒரு வெறும் வதந்தி மட்டும்தான். ஆனா கிடைத்த சிறப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபியாவுடைய நாளிலே சொல்கிறார்கள், அன்தும் கைரு அஹ்லில் அர்த். அந்த ஹுதைபியாவில் இருந்த தனது தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தான் பூமியிலே மிகச் சிறந்தவர்கள், பூமியிலே மிகச் சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று நபி அவர்கள் இவ்வளவு ஒரு சிறப்பை யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் பைஅத்திலும் இவர்கள் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவங்க போர் செய்யல, அவர்கள் உஸ்மான் அவர்களை கொல்லப்படவும் இல்லை. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டபோது அந்த உள்ளத்தோடு உண்மையாக அதற்கு தயாராக இருந்தார்களே, அதற்கு கொடுத்த சிறப்பு தான் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா நறுமையான சகோதரர்களே? எப்போதும் நாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனுக்கு எதிலும் நாம் பின்வாங்க கூடாது, எதிலும் தளர்ந்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் என்று வரப்போது இன்று வேதனை என்ன தெரியுமா? நாம் பின்வாங்குகின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் என்று வரும்போது என்ன செய்கிறோம்? நாம் சோம்பல் அடைகின்றோம், நாம் அதை விட்டு பின்வாங்கி விடுகின்றோம். ஒரு வகையான தளர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் உலக காரியங்கள், உலக விஷயங்கள் என்று வரும்போது ஆர்வத்தோடு அதற்காக முன்னேறி செல்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வு எதை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், நாம் உண்மையான உள்ளத்தோடு செயல்படுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எப்படி அவர்களை பொருந்திக் கொண்டானோ அது போன்று எம்மையும் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அந்த நேரத்தில் பாரு, நாம் யுத்தம் செய்யவில்லை, ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு அழைத்த போது உண்மையான உள்ளத்தோடு வந்து தயாராகி தங்களை அர்ப்பணித்தார்களே, அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் என்ன சொல்லல, உஸ்மான் திரும்பி வந்துட்டாரு, அதான் அந்த சிறப்பை நான் திரும்பி வாங்கினால சொன்னா, உஸ்மான் என்ன செய்யல, கொல்லப்படல, அவங்க மக்காலும் திரும்பி வந்துட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு தந்த சிறப்பையும் திருப்ப வாங்கி கொண்டேன் என்று சொல்றேனா? இல்லை, அந்த நேரத்தில் அவர்கள் தயாராகவே அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த இடங்கள் முக்கியமானது நறுமையான சகோதரர்களே. நமது வாழ்வில் இப்படியான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் நம்மை பரிசோதித்து பார்க்கிறான், நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று பார்க்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மை தன்மை ரப்போடு எப்போதும் இருக்க வேண்டும். இந்த உண்மை தன்மை ரப்போடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக உங்களுக்கு ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் கூறி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நீங்கள் தபூக்குடைய போர்க்களம் சம்பந்தமாக குர்ஆன் பேசுகின்ற முக்கியமான ஒரு இடமாகும். உங்களுக்கு தெரியும், தபூக்குடைய போர்க்களம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிரமமான ஒரு சூடான காலத்திலே, பேரித்த பழங்களுடைய அறுவடையுடைய அந்த காலத்திலே அழைப்பு விடுக்கப்பட்ட ஒரு போராகும். அந்த தபூக்குடைய போருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடமிருந்து உதவிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்யுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நபித்தோழர்கள் தங்களால் முடிந்தவற்றை எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் கொண்டு வந்து அந்த போருக்காக ஒப்படைக்கிறார்கள், கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த போரை பற்றி விரிவாக சூரத் தௌபாவிலே பேசுகிறார். இந்த போருடைய நிலைகளை பற்றியும், அந்த போரிலே ஒவ்வொரு மனிதனுடைய அந்த செயல்பாடுகளும் எப்படி இருந்தது என்பதை
படம் பிடித்து காட்டுகிறான். ஏனென்றால் இந்த போரின் போது நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முனாஃபிக்குகள் யார் என்பதை தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டது. முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த சூடான காலத்திலே எப்படி போர் செய்வது என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதை விட நரகத்தினுடைய சூடு என்பது கடுமையானது என்று அவர்களுக்கு அறிவிங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என் அருமையான சகோதரர்களை, இந்த போரின் போது சிலர் உண்மையாக வந்தார்கள், சிலர் உண்மையாக வந்தார்கள், சிலர்கள் காரணம் தேடிக்கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த போருக்கு செல்லாமல் தப்பித்துக் கொள்வது, இந்த போருக்கு செல்லாமல் எப்படி தப்புவது என்பதற்குரிய காரணங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற போது இன்னும் சில தோழர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், அவர்கள் சொல்கிறார்கள், எம்மை நீங்கள் சுமந்து செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அந்த போருக்காக எம்மை சுமந்து செல்வதற்குரிய அந்த வாகனங்களை, அந்த ஒட்டகங்களை எமக்கு தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர்கள் உண்மையான நீயத்தோடு அந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், குல் தலா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விடுகிறார்கள், உங்களை ஏற்றிச் செல்வதற்கெல்லாம் என்னிடம் வசதிகள் இல்லை, ஒட்டகம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போரிலே அவர்களை அழைத்துச் செல்வதற்கு மறுத்து விடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால் இது எவ்வளவு முக்கியமான இடம் என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபி அவர்கள் இப்படி சொன்னபோது அவர்கள் திரும்பினார்கள். எப்படி திரும்பினார்கள்? அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்த நிலையிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தவல்லு ஐனுஹும் தஃபீது மின தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் திரும்பினார்கள், கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்த நிலையிலே. நமக்கு இந்த போரிலே கலந்து கொள்வதற்குரிய வசதி இல்லையே, இந்த போரிலே நாம் கலந்து கொள்வதற்குரிய அந்த வசதி வாய்ப்புகள் எம்மிடம் இல்லையே என்று கவலை அடைந்தவர்களாக கண்ணீர் மல்க அவர்கள் திரும்பினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தஃபீது மின தம்மி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், கவலையோடு கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பினார்கள். என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் இதை பதிவு செய்கிறது என்றால் நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் உண்மையான நீயத்தோடு வந்தார்கள், இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் அதற்குரிய வசதிகள் அவர்கள் இருக்கவில்லை, அதற்குரிய போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் நபி அவர்கள் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு மறுத்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த பாக்கியம் கிடைக்காமல் கண்ணீர் மல்க திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை சந்தர்ப்பமாகவே பயன்படுத்தி விடுவோம். இன்று அப்படித்தான் பார்க்கிறோம். மார்க்கத்தை எடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குது, எங்கெல்லாம் தப்பலாம், இதைத்தான் அதிகமானவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தப்புவதற்குரிய இடங்களையும் அந்த காரணிகளையும் தான் தேடுவார்கள். இவர்களை பொறுத்தவரையில தீர்ப்பு என்ன தெரியுமா? இவர்கள் தபூக்கிலே கலந்து கொள்ளாததில் எந்த குற்றமும் கிடையாது. இவர்கள் தபூக்குடைய போரில் கலந்து கொள்ளாததில் இவர்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. 3 நபித்தோழர்கள் பிடிக்கப்பட்ட அது வேற, அவர்கள் வசதி இருந்தும் கலந்து கொள்ளாதவர்கள். இவர்கள் அப்படி அல்ல, இவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு சலுகை அளித்து விட்டான் என்றால் வசதி இல்லை, ஆனாலும் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற அந்த வேதனையில் கண்களில் கண்ணீர் மல்க திரும்பினார்களே. அல்லாஹ் அதை குர்ஆனில் பதிவு செய்யறான். அதான் முக்கியம். அல்லாஹ் அதை குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த செயலை ஏற்றுக்கொண்டான், அந்த செயலை ஏற்றுக்கொண்டான். தபூக்குடைய போரில் கலந்து கொண்டவருடைய செய்திகளையே பதிவாகலாம். இந்த செய்தி பதிவாக குர்ஆன்ல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? நாம் ரப்போடு உண்மையாக நடப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை சிறப்பிப்பான், எம்மை கண்ணியப்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் தபூக்கை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இன்ன பில் மதீனத்தி அக்வாமா, மதீனாவிலே ஒரு கூட்டம், ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களோடு பயணத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றாலும், நீங்கள் மேடுகளில் ஏறிய போதும், நீங்கள் பள்ளத்தாக்குகளில் இறங்கிய போதும் அவர்கள் இல்லை என்றாலும் உங்களுக்கு என்ன கூலிகளை அல்லாஹ் இந்த போரில் தந்தானோ அந்த அனைத்து கூலிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கும் பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? மதீனாவில் இருக்கிறாங்க, எந்த சிரமமும் இல்லாம. இது சாதாரண ஒரு துறைவா தபூக் என்பது மிகப்பெரிய கஷ்டங்கள், அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் திரும்பிக் கொண்டு
நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன கூலியை அல்லாஹ் இதில் எழுதினானோ அந்த அனைத்து கூலியையும் மதீனாவில் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சிறப்பு? அந்த இஹ்லாஸ், உல தூய்மை இருந்தது, உண்மையாக செயல்பட வேண்டும், உண்மையாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலை இருந்தது. இது நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெற்றி பெற செய்வான், சந்தேகமே கிடையாது. நமக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான நியத் இருக்க வேண்டும். உண்மையான அந்த நியத் என்ன, நான் நிச்சயமாக செய்வேன் என்ற அந்த நிலை இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு கூலியை பதிவு செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்தில் அஷ்ஷஹாதா என்ற வீர மரணத்தை பிரார்த்திக்கிறார். மன் ஸஅல்லாஹு ஷஹாதத பிஸித்கி, உண்மையான உள்ளத்தோடு எவர் அல்லாஹ்விடத்திலே ஷஹாதத் என்ற வீர மரணத்தை பிரார்த்திப்பார், யா அல்லாஹ் எனக்கு வீர மரணத்தை தா, எனக்கு ஷஹாதத்தை தா, நான் உனது வழியிலே வீர மரணம் அடைய வேண்டும். எவர் இதை உண்மையாக பிரார்த்திப்பார், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? வல்லஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா ஃபகத் மாத அலா ஃபிராஷிஹி, அவர் தனது படுக்கையிலே மரணித்தாலும் அல்லாஹ் அவரை ஷஹீத் என்று பதிவு செய்வான். என் அருமையானவர்களே, அவர் தனது வீட்டில் மரணித்தாலும் ஷஹாதத் அவருக்கு எழுதப்படும். சாதாரண பார்க்க நினைக்கிறீங்களா? இது ஷஹாதத்துடைய சிறப்பு என்ன? அதனுடைய சிறப்புகளை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைய பார்க்கலாம். எவர்கள் உண்மையாக இந்த ஷஹாதத்தை பிரார்த்தித்து அதை அடைய முடியாமல் தனது படுக்கையிலே மரணித்தாலும் ஷஹாதத் பதிவு செய்யப்படும், எழுதப்படும். எனவே இது நமக்கு எதை உணர்த்துகிறது? உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், ரப்போடு உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும், துஆக்களுக்காக கையேந்தும் போது உண்மையாக பிரார்த்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரப்போடு எந்த அளவு உண்மையாக நடந்தார்கள். அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். அவர்களுடைய துஆ, யா அல்லாஹ் உனது வழியில் நான் ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய துஆ, அந்த மரணம் உனது ரசூலுடைய ஊரில் தான் அமைய வேண்டும். அந்த ஷஹாதத் உனது ரசூலுடைய ஊர் இந்த மதீனாவில் தான் நிகழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன், அருமையான சகோதரர்களே, அவருடைய துஆ அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தான் அவர்கள் தொழுகையில இருக்கும் போதுதான் குத்தப்படுகிறார்கள். அந்த ஷஹாதத் அவர்களுக்கு கிடைத்ததா இல்லையா? ஏன்? அந்த துஆவிலே உண்மை இருந்தது, அந்த துஆவிலே உண்மை தன்மை இருந்தது. எனவே நாம் நமது துஆக்களை, பிரார்த்தனைகளை இப்படி அமைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். நிறைவேற்றவில்லை என்றாலும் அதில் நம்மை பதிவு செய்வான். ஷஹாதத் கிடைக்கவில்லை என்றாலும் அதில் எமது பெயர் பதிவு செய்யப்படும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்போடு நாம் உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத் என்ற அந்த மிகப்பெரிய தியாக பயணம், வரலாற்று சிறப்புமிகு பயணம். அந்த பயணத்திலே குர்ஆன் பதிவு செய்கின்ற முக்கியமான ஒரு இடம் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. குர்ஆன் பதிவு செய்கின்ற ஒரு முக்கியமான இடம் என்ன? தனது தோழரை பார்த்து சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் தங்களுடைய பாதங்களை பார்ப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் கீழே பார்ப்பார்கள் என்று சொன்னால் எம்மை கண்டுகொள்வார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான். அருமையான சகோதரர், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒருவர் தனது பார்வையை கீழ் நோக்கி பார்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு படை அவர்களை விரட்டி கொண்டு வருகிறது, கொலை செய்வதற்கு வருகிறது, அவர்கள் தங்களுடைய பாதங்களை பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அவங்க பார்த்திருப்பாங்களா இல்லையா என்றால் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள், இல்லையா? நிச்சயமாக அவர்கள் பார்த்தே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அங்கு மறைத்தான். அல்லாஹ் என்ன செய்தான்? அங்கு மறைத்து விடுகிறான். இது எனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்ற முக்கியமான இடம் இது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தைகள் எம்மிலிருந்தும்
உண்மையாக வெளிப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த ரப்புடைய உதவிகளை நிறையவே கண்டு கொண்டிருப்போம். ஆனா பிரச்சனை எங்க இருக்குது? நமது ஈமான்ல இருக்குது, நமது உள்ளத்தில் இருக்குது. ரப்பை நாம் சரியாக இன்னும் நம்பிக்கை கொள்ளவில்லை, ரப்பை சரியாக ஈமான் கொள்ளவில்லை. நாம் நமது மாத வருமானம் 1000 ரியால் என்றால் 1000 ரியாலுக்குள்ள தான் ரப்பை வைத்திருக்கிறோம் இல்லையா? நமது மாத வருமானம் 2000 என்றால் அதற்குள் தான் ரப்பை வைத்திருக்கிறோம், அதற்குள் தான் நமது துஆ, அதற்குள் தான் நமது பிரார்த்தனை. எங்கே இந்த நம்பிக்கைக்கு உதவி வரும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்பி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் யார் என்றால், ஒன்றை நிகழ வேண்டும் என்று விரும்பினால் குன் என்று சொல்வார், நிகழ்ந்து விடும். அந்த ரப்பை நம்பி இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்ற போது கடைசியாக வந்த வார்த்தை தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவலன். என் அருமையான சகோதரர்களே, எந்த நெருப்பை அல்லாஹ் எரிக்க வேண்டும் என்று படைத்தானோ அதை அல்லாஹ் குளிராக மாற்றுகிறான் என்று சொன்னால், ரப்போடு இப்படித்தான் நபிமார்கள், அந்த உயர்ந்த இறை தூதர்கள் ரப்போடு நம்பிக்கை கொண்டு செயலாற்றினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுடைய ஓரிரு நிகழ்வுகளை உங்களுக்கு தொட்டு காட்டியிருக்கிறேன். எதற்காக என்றால், நமது ஈமானுக்கு உரம் ஊட்டிக் கொள்வதற்காக, நமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக, நமது ஈமானினூடாக ரப்பின் மீது நமது நம்பிக்கையை வலுப்படுத்தி அந்த ரப்போடு உள்ள உறவை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக, அந்த உறவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, அந்த உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த விடயங்களை உங்களுக்கு தொட்டு காட்டினேன். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் எமது வாழ்விலே செயல்படுத்தப்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.